நெக்ஸ்ட் கர்மா பார்க்கலாம். டாபிக் நம்பர் 11. பிராயஷ்சித்தானி பாபக்ஷய சாதனானி சாந்திராயணாதீனி. ஸோ பிராயஷ்சித்தானி, பிராயஷ்சித்தம் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு நான் இப்போ ஒரு கரெக்டிவ் ஆக்ஷன், ஒரு ரெமெடியல் ஆக்ஷனை நான் பண்ணுறேன், அதுக்கு பேர் தான் பிராயஷ்சித்தம். காம்பன்சேட்டரி கர்மா, தப்பு பண்ணினதுக்கு காம்பன்சேட் பண்ணுற விதமாக நான் இப்போ வேறு ஒரு கர்மாவை பண்ணினேன் அப்படின்னா அதுக்கு பேர் பிராயஷ்சித்தம். அவர் என்ன சொல்லலாம்? நியூட்ரலைசிங் கர்மா. அந்த பாப்பத்தை எப்படியாவது நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு புண்ணியம் பண்ணுறேன், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், அவர் தெரிஞ்சு பண்ணிட்டேன், அதனால் எனக்கு பாப்பம் ஏற்படுறது. அந்த பாப்பத்தை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு புண்ணிய கர்மாவை பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் பிராயஷ்சித்தம். கரெக்டிங் அ ராங் கர்மா. ஸோ அகெயின் இங்கே வந்து 2 விதமான பிராயஷ்சித்தம் வந்து சொல்லப்படுறது. ஒன்று வந்து ஜென்ரல் பிராயஷ்சித்தம். ஜென்ரல் பிராயஷ்சித்தம் அப்படின்னு சொன்னால் எவ்ரிடே நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ நாம் நிறைய பாப்பங்களை நாம் வந்து பண்ணுறோம். சிலதெல்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி, அவாய்டே பண்ண முடியாத பாப கர்மா. சூனா அப்படின்னு பார்த்துருக்கோம் நம்ம. சூனா அப்படின்னு சொன்னால் இன்எவிட்டபிள் பாப கர்மா. என்ன மாதிரி? இப்போ வந்து நான் வீடை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கே தெரியாமல் நான் எத்தனையோ இன்செக்ட்ஸை நான் வந்து ஹார்ம் பண்ணுவேன், இல்லைனா சம்டைம்ஸ் கொலை கூட பண்ணுவேன். இப்போ வந்து சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எத்தனையோ அந்த கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாவோ இதுவோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? அதை வந்து நம்ம வந்து கொலை பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து சூனா அப்படிங்கிறதுக்கு கீழே வரும். அது மட்டும் இல்லை, நிறைய ஹிம்சாவும் நம்ம வந்து பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லை? அது வந்து வாயாலேயோ மனசாலேயோ இல்லை ஃபிசிக்கலாவோ அந்த ஹிம்சாவும் வந்து நாம் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கே தெரியாமல் நாம் பண்ணுற பாபம். ஸோ இன்ஃபேக்ட் தர்மசாஸ்திரம் வந்து பஞ்சசூனா அப்படின்னு சொல்கிறது. 5 விதமான இன்எவிட்டபிள் பாபம் ஒரு கிரகஸ்தனால் பண்ணப்படுறது. அதில் எதுவும் இன்க்ளூடட் அப்படின்னா இந்த இன்செக்டை கொலை பண்ணுறதுலாம் விட்டுருங்கோ. பொய் சொல்கிறது, எவ்வளோ பொய் சொல்கிறோம் நம்ம. ஜஸ்ட் லைக் தட் அப்படியே அப்படி வருது நம்மளுக்கு நேச்சுரலாக. பொய் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நேச்சுரலாக வருது. அது வந்து ஒரு பாப்பம். இன்ஃபேக்ட் பொய் சொல்கிறதுங்கிறது வந்து பாப்பத்தை சேர்த்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ பஞ்சசூனாக, பஞ்சசூனா கிரகஸ்தஸ்ய பஞ்சயஜ்ஞேன நஷ்யதி. பஞ்சசூனா கிரகஸ்தஸ்ய பஞ்சயஜ்ஞேன நஷ்யதி. 5 விதமான பாப்பத்தை போக்குறதுக்கு தான் சாஸ்திரம் என்னவும் கொடுத்துருக்கு, பஞ்சமகா யஜ்ஞம் அப்படிங்கிறதையும் சாஸ்திரம் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ தெரிஞ்சு தெரியாமல் பண்ணுற பாப்பத்தை நாம் ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு பஞ்சமகா யஜ்ஞம் வந்து வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ பஞ்சமகா யஜ்ஞம்னா என்னென்ன அப்படின்லாம் இப்போ நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதிலலாம் பிஹெச்டி பண்ணியிருக்கோம், டெய்லி வேறு நம்ம வந்து அதை பண்ணிட்டு வேறு இருக்கோம். அதனால் அதிலலாம் நம்மளுக்கு எந்த விதமான டவுட்டுமே இருக்காது. ஸோ இது வந்து ஜென்ரல் பிராயஷ்சித்தம். இப்போ ஸ்பெசிஃபிக் பிராயஷ்சித்தம் அது என்ன அப்படின்னு சொன்னால், ஏதாவது கர்மாவை பண்ணாமல் விட்டுட்டோம். அந்த பிரத்யவாயம் இருக்கே, ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒன்று நான் பண்ணணும், எதர் நித்திய கர்மாவோ நைமித்திக கர்மாவோ பண்ணுறதுக்கு நான் வந்து தவறிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இப்போ நாம் வந்து பிராயஷ்சித்தம் வந்து பண்ணி ஆகணும். ஜென்ரல் பிராயஷ்சித்தம் என்ன? தெரியாமல் நான் வந்து நிறைய தப்பு பண்ணுறேன், அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு
பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணணும். அதனால தான் சாஸ்திரம் சொல்கிறது எவ்ரி டே பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை மாதத்துக்கு ஒரு நாள் இல்லை, எவ்ரி டே பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணணும். ஏன்னா எவ்ரி டே பஞ்சசூனா பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. அதனால் அது ஸ்பெசிஃபிக் பிராயஷ்சித்தம் அப்படிங்கிறது என்னது? இப்போ வந்து ஒரு ஸ்ராத்தமை நான் ஒமிட் பண்ணிட்டேன், என்னால் வந்து பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் அதுக்கும் சாஸ்திரம் வந்து பிராயஷ்சித்தம் அப்படிங்கிறத கொடுக்கறது. ஆர் தெரியாமல் ஒரு பாபகர்மா பண்ணிட்டேன். இப்போ வந்து பாபகர்மா அப்படிங்கிறது வந்து போன ஜென்மாலெல்லாம் பண்ணியிருப்போம்ல, அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம போன ஜென்மாவில் பண்ணின பாப்பம் இந்த ஜாதகம் மூலமாக கண்டுபிடிப்பால்ல, அது இல்லை. இது இந்த ஜென்மாலேயே நான் வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணுவோம்? என்ன என்னோட மனசாட்சி வந்து அப்படியே உறுத்தின்ண்டே இருக்கும்ல, தப்பு பண்ணிட்ட அப்படின்னு. அந்த ரிக்ரெட்டையே என்கிட்டே இருந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் பண்ணுற பிராயஷ்சித்தம். ஸோ நீங்கள் வந்து பிராயஷ்சித்தம் அப்படின்னு சொன்னால் அந்த பரிகாரம் ஜாதகத்தில் வந்து இப்படி பண்ண சொல்லியிருக்கான் அப்படி பண்ண சொல்லியிருக்கான் அது இல்லை. அது வந்து இன்னும் ரொம்ப லோ லெவல். அந்த மாதிரி பிராயஷ்சித்தம் பண்ணிகிட்டே இருந்தோன்னா வாழ்நாள் முழுக்க, ஏன்னா எத்தனை கோடி ஜென்மமாக நம்ம வந்து பாவம் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா? ஒன்றுன்னா வெளில வரும், இது முடிச்சுட்டேலாம் அப்புறம் இது நெக்ஸ்ட்டு அந்த பிளானட்டரி பொசிஷன் வந்து மாறிண்டே இருக்க நம்மளுடைய பாப்பங்கள் பற்றிலாம் நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். உடனே வந்து இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லுவாள். அது இல்லை. இந்த ஜென்மாலேயே இப்போ வந்து பொய் சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சே பொய் சொல்கிறேன். ஒன்று சில பேர் வந்து தெரியாமலே பொய் சொல்லுவாள், பொய் சொல்கிறேன் அப்படிங்கிறதே தெரியாமல் பொய் சொல்லுவாள். அப்புறம் சில பேர் பிளான் பண்ணி பொய் சொல்லுவோம்ல, இப்போ வந்து கிளாஸுக்கு வர முடியல, ஒரு பொய் தானே, என்ன உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா வந்து ஏதோ ஒரு இதுக்கு போயிட்டேன், ஏதாவது பொய் சொல்லலாம். உண்மையாக நிறைய பேர் வந்து இதுதான் ரீசன், இதனால் வர முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆனஸ்ட்டாக இருக்கிறவா இருக்கா. பட் சம்டைம்ஸ் வர முடியலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன அவளுக்கு என்ன தெரிய போகிறது, நம்ம வந்து அந்த மாதிரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி நாம் வந்து ஒரு தெரிஞ்சு ஒரு பொய் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு நாம் வந்து பிராயஷ்சித்தம் வந்து பண்ணிக்கலாம். பிராயஷ்சித்த சாஸ்திரம் அப்படின்னு ஒரு இவ்வளோ தடி புக் இருக்கான், பெரிய புக் இருக்கு. ஏன் அவ்வளோ பெரிய புக்காக இருக்கணும்? அது எவ்வளோ அக்கிரமங்கள் நாம் பண்ணால் ஒன்றுத்துக்கும் இந்த பிராயஷ்சித்தம் பண்ணு அப்படின்னு அந்த புக்கில் இருக்கும். தூங்குகிற நேரம் தவிர நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அக்கிரமங்கள் தான் வந்து பண்ணின்னு இருக்கோம். அதனால் பிராயஷ்சித்த செக்ஷன் வந்து இட் இஸ் வெரி வாஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ பிராயஷ்சித்தானி பாபக்ஷய சாதனானி. ஸோ எதுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணுறோம்? பாப்பத்தை ரிமூவ் பண்ணுறதுக்காக. பாபக்ஷய சாதனானி அப்படின்னு சொன்னால் அது ஒரு காசாக இருக்குது. பாப்பத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கு பிராயஷ்சித்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு காசாக இந்த இடத்துல இருக்குது, ஒரு மீன்ஸாக இருக்குது. ஸோ பாஸ்ட் பாப்பத்தை நியூட்ரலைஸ் பண்ணுறது. பாஸ்ட் பாப்பம்னா இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பண்ணினது அந்த மாதிரி. ஸோ என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறார்? சாந்திராயணாதீனி. ஸோ சாந்திராயணம் ஆல்ரெடி நாம் வந்து பார்த்துருக்கோம். சந்திராயணம் அப்படின்னு சொன்னால் சந்திரஸ்ய அயனம் சந்திராயணம். அந்த மூனோட மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணிக்கிறோம்ல, அதுக்கு பேர் சாந்திராயணம். சந்திராயணம்னா அதனுடைய மூமெண்ட்டு, அதுக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணிக்கிறது வந்து சாந்திராயணம். அப்போ சாந்திராயணம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபாஸ்டிங் விஷயம். உபவாசம் சொல்கிறோம்ல, ஒரு உபவாசத்துக்கு பேரே வந்து சாந்திராயணம் அப்படின்னு பேர். அது என்ன பண்ணணும் நம்ம? அந்த ஃபாஸ்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த உபவாசம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிராயஷ்சித்த கர்மாவாக வந்து சாஸ்திரம் சொல்கிறது. அப்போ அந்த உபவாசம் அப்படிங்கிறது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? உபவாசம்னு சொன்னால் என்ன பண்ணணும்? நம்ம சாப்பிடாமல் இருக்கணும் இல்லை? அது மட்டும் இல்லை,
ரொம்ப நீ சாப்பிடாமல் இருந்தேன்னா அதுக்கு பேர் உபவாசம் இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணணும், பாராயணம் பண்ணணும், பூஜை பண்ணணும். ஐயோ சாப்பிடாமல் இருக்கேன், எப்படி இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னா, நீ இதெல்லாம் பண்ணி சாப்பிடாமல் இருந்தால் தான் அதுக்கு பேர் உபவாசம் அப்படின்னே வந்து கன்சிடர் பண்ணப்படும். ஸோ இன்னொரு பேர் இருக்குது இந்த ஃபாஸ்டிங்க்கு, கிருச்ரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. கிருச்ரம் அப்படிங்கிறது வந்து இந்த உபவாசம் ப்ளஸ் பூஜா ப்ளஸ் ஜபம் ப்ளஸ் பாராயணம். அந்த கிருச்ரம் அப்படிங்கிறதுல அகெயின் நிறைய டைப்ஸ் இருக்குது. நிறைய டைப்ஸ்னால் என்ன அர்த்தம்? டோட்டல் ஃபாஸ்டிங், எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறது, நிர்ஜலமாக இருக்கிறதுன்னு சொல்லுவாள்ல, அப்படி இருக்கிறது. இல்லைனா ஜலம் மட்டும் எடுத்துப்பேன், வேறு எதுவும் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறது. சில பேர் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாள். சில பேர் வந்து பல ஆகாரம், நான் நிறைய ஆகாரம் சாப்பிடுவேன், ஆனால் அதில் கொஞ்சம் கம்மி பண்ணி சில மட்டும் எடுத்துக்கிறேன்றது பலாகாரம் அப்படின்னு, பலகாரம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாள்ல. ஸோ அந்த மாதிரி சில பேர் வந்து வெறும் லிக்விட் மட்டும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் வந்து சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்படுறது. அது எல்லாமே எதுக்குன்னா பிராயஷ்சித்தம். ஸோ சாந்திராயணம் அப்படிங்கிறது ஒன் டைப் ஆஃப் பிராயஷ்சித்தம். அது வந்து ஒன் டைப் ஆஃப் ஃபாஸ்டிங். அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பௌர்ணமி டேயில் வந்து ஆரம்பிக்கணும் அந்த ஃபாஸ்டிங்கை. ஆரம்பித்து பௌர்ணமி நிலா எப்படி இருக்கும்? முழுசாக ஃபுல்லாக இருக்கும். அடுத்த நாள் எப்படி இருக்கும்? கொஞ்சம் தேஞ்சிருக்கும். அப்படியே தேஞ்சு அப்புறம் வந்து என்ன ஆகும்? அமாவாசை ஆகும். அப்புறம் அமாவாசையிலேருந்து நெக்ஸ்ட் டே என்ன ஆகும்? திருப்பியும் வளரும் இல்லையா? இந்த ஃபாஸ்டிங்கும் தேஞ்சு வளரணும், ஃபுல்லு தேயணும், ஃபுல்லு வளரணும் அப்படி. ஸோ ஃபுல்லு கிடையாது. அமாவாசை போது என்ன பண்ணணும்? ஒன்றுமே சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் திருப்பியும் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். எப்படி அந்த நிலா வந்து வளர்ந்து தேயறதோ, அந்த பிறை வந்து வளர்ந்து தேயறதோ, அந்த மாதிரி நம்மளுடைய ஃபுட் இன்டேக்கும் வந்து வளர்ந்து தேயணும், இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகணும். ஸோ என்ன பண்ணணும்? ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து 15 பார்ட்ஸாக நாம் வந்து டிவைட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், பௌர்ணமி அன்னைக்கு ஃபுல் கட்டிடணும், என்ன நம்மளால் முடியுமோ கட்டிடணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து 14 பார்ட்ஸ் சாப்பிடணும், அடுத்த நாள் 13, அடுத்த நாள் 12. இல்லை நான் அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்கிறேன், ரொம்ப நல்ல நாள் அப்படின்னுலாம் எதுவுமே சாப்பிடாமல் ஆரம்பிக்கணும். அப்புறம் பிரதம அன்னைக்கு ஒரு போர்ஷன் சாப்பிடணும், த்வித்திய அன்னைக்கு 2 போர்ஷன், அப்படி வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். ஸோ இதுக்கு பேர் வந்து சாந்திராயணம். இது வந்து வெறும் சாப்பிட்ற ஃபங்க்ஷனா ஒரு சாப்பிடாமல் இருக்கிற ஃபங்க்ஷனானா இல்லை, இதோட கூட சேர்ந்து நாம் ஜபம், பாராயணம், பூஜை இதெல்லாம் பண்ணணும். ஸோ சாந்திராயண ஆதீனி, ஸோ எக்ஸெட்ரா, இந்த மாதிரி நிறைய பிராயஷ்சித்த கர்மாக்கள் இருக்குது. ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது ஒன் டைப் ஆஃப் பிராயஷ்சித்தமாக சொல்லப்படுறது. வேறு என்ன பிராயஷ்சித்தம் இருக்குது? தானம். தானம்ங்கிறது அனதர் டைப் ஆஃப் பிராயஷ்சித்தம். இப்போ வந்து சொல்லலாம்ல, நம்ம எனக்கு உபவாசம் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ஹெல்த் வந்து அதுக்கு அலோவ் பண்ணாது, எனக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, கொலஸ்ட்ரால் கூட தான் இருக்குது நமக்கு இல்லை, அதனால் என்னால் வந்து உபவாசம் எல்லாம் இருக்க முடியாதுன்னா சாஸ்திரம் சொல்கிறது டோன்ட் வரி, தானம் அப்படின்னு இன்னொரு பிராயஷ்சித்தம் இது இருக்குது. ஸோ நிறைய தானம் பண்ணலாம். நம்ம நிறைய விதமான தானம் பார்த்துருக்கோம். அன்னதானம், க்ஷேத்திர தானம், தனதானம், இந்த மாதிரி நிறைய தானம் வந்து நாம் பண்ணலாம். ஸோ தானம் பண்ணுறது வந்து ஒரு பிராயஷ்சித்தமாக சொல்லப்படுறது. இப்போ சந்தியாவந்தனமே நீங்கள் வந்து அந்த டைமுக்கு பண்ணலைன்னா பிராயஷ்சித்தம் இருக்கா இல்லையா? அதுக்கு காலாதீத பிராயஷ்சித்தார்த்தம் என்ன பண்ணணும்? ஜஸ்ட்டு ஒரே ஒரு அர்க்கியம் விட சொல்கிறது, அவ்வளோதான். நம்ம தப்பு பண்ணிவிடுவோமா? ஆனால் அதை வந்து பரவாயில்லன்னு சொல்லி ஜஸ்ட் அர்க்கியம் அப்படின்னு சொன்னால்
ஜஸ்ட் ஒரு ட்ராப் ஆஃப் ஜலமை நம்ம வந்து ஆஃபர் பண்ணுறது. ஸோ இப்போ சந்தியாவந்தனம்ங்கிறது கார்த்தால சூரியோதயம் போது பண்ணணும், அப்புறம் நடுவில் மிடில் இதில் பண்ணணும், அதுக்கப்புறம் சாயம் சந்தியா இருக்குல்ல, அதெல்லாம் டயத்துக்கு நம்மளால் வந்து சப்போஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் நீ வந்து இந்த பிராயஷ்சித்தத்தை பண்ணு. அதாவது பண்ணாமலே இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு டைமில் பண்ணுன்னு சொல்கிறது சாஸ்திரம். அதுக்காக அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது. நீ பண்ணாமல் இருந்தே அப்படின்னு சொன்னால் உனக்கு பிரத்யவாய பாப்பம் வரும். அதை நீ அன்னெசரியாக ஏற்படுத்திக்காத. ஏதோ ஒரு தப்பான டைம்லையாவது பண்ணி பிராயஷ்சித்தம் அதுக்கு ஒரு அர்க்கியம் தானே, அதை நீனு பண்ணிடு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி காலாதீத பிராயஷ்சித்தார்த்தம் அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாமே வெரைட்டிஸ் ஆஃப் பிராயஷ்சித்தம்க்கு கீழே வரும். ஜப்பமும் வந்து பிராயஷ்சித்தத்துக்கு கீழே வரும். ஸோ உபவாச, தானம், ஜப இது எல்லாமே வந்து பிராயஷ்சித்த கர்மாவுக்கு கீழே வரும். ஸோ இப்போ ஜபம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் எனக்கு வந்து தெரிய வருது நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து யாரையாவது ஏதாவது சொல்லிடுவோம்ல, அப்போ வந்து நமக்கே கொஞ்சம் அப்படியே மனசு வலிக்கும். நமக்கே வலிக்கும்னா அந்த பக்கம் இருந்தவாளுக்கு இன்னும் பயங்கரமாக வலிக்கும்ல. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ஜபம் பண்ணலாம். ஸோ தெரியாமல் நான் வந்து என்னோடய பிரகிருதி ஸ்வபாவத்தில் இந்த மாதிரி தெரியாமல் வந்து பண்ணிட்டேன், அதுக்கு பிராயஷ்சித்தமாக நான் வந்து இந்த 108 டைம்ஸ் நான் வந்து ஓம் நம சிவாயவோ இல்லை ஓம் நமோ நாராயணாய என்ன நம்மளோட இஷ்ட தேவதாவோ அந்த ஜபத்தை நான் வந்து பண்ணுறேன். ஸோ இது வந்து ரெகுலராக ஜபம் பண்ணுறவா இருப்பாள். இப்போ ரெகுலராக ஜபம் பண்ணுறதோடு சேர்த்து இதை பண்ணிடக்கூடாது. இதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இது வந்து பிராயஷ்சித்தம் அப்படின்னு சொல்லி பண்ணணும். பெரிய தப்பு பண்ணிட்டோன்னா, சின்னதாக அவளை வந்து ஹர்ட் பண்ணோன்னா 108, கொஞ்சம் மீடியாக்கராக ஹர்ட் பண்ணினோம் அப்படின்னா 1008, ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணிட்டேன் அப்படின்னா 10,008, அவள் இனிமேல் மூஞ்சியே பார்க்க மாட்டா அப்படின்னா 1,08. அந்த மாதிரி நமக்கு தெரியும்ல எந்த கிரடேஷனில் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் வந்து இந்த பிராயஷ்சித்தத்தை வந்து பண்ணி ஆகணும். ஸோ பிராயஷ்சித்தம் அப்படிங்கிறது பிராயோ நாம தபப்ரோக்தம் சித்தம் நிச்சய உச்சியதே தபோ நிச்சய சம்யுக்தம் பிராயச்சித்தம் இதீரியதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. பிராயோ நாம தபப்ரோக்தம் சித்தம் நிச்சய உச்சியதே தபோ நிச்சய சம்யுக்தம் பிராயச்சித்தம் இதீரியதே. அப்போ பிராயச்சித்தம் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கு இந்த வார்த்தையில்? பிராயஷ்சித்தம் இருக்குல்ல, பிராயஹா சித்தம் அப்படின்னு 2 வார்த்தைகள் இருக்கு. பிராயஹா அப்படின்னு சொன்னோன்னா தபஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வாலண்டரியாக நாம் வந்து இந்த கஷ்டத்தை எடுத்துக்கிறோம்ல, வாலண்டரி பனிஷ்மெண்ட், அதுக்கு பேர் வந்து தபஸ். நான் வந்து இந்த பெயினை நான் வந்து இப்போ அண்டர்கோ பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரி எடுத்துக்கிறோம் நம்ம? உபவாசம் ஆர் ஜபம் பண்ணுறேன் ஆர் தானம் பண்ணுறேன். எனக்கே இந்த மாதம் கொஞ்சம் டைட்டு தான் இருந்தாலும் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு தெரிஞ்ச வாலண்டரியாக மனசு வலிக்க எடுத்து கொடுக்குறோம்ல, அதுக்கு பேர் தபஸ். ஸோ அது ஏன் பிராயஷ்சித்தத்துக்கு கீழே வருது அப்படின்னா, அவ்வளோ அக்கிரமம் பண்ணியிருக்கோம், அதுக்கெல்லாம் ரெமெடியல் ஆக்ஷனாக சாஸ்திரம் வந்து இந்த விஷயங்களை சொல்கிறது. ஸோ பிராயஹா அப்படின்னா தபஸ். பிராயோ நாம தப புரோக்தம், தப புரோக்தம். ஸோ எனி டைப் ஆஃப் தபஸ். அதுக்கப்புறம் என்னது? சித்தம். சித்தம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. சித்தம்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல? சித்தம் நிச்சய உச்சியதே அப்படின்னா ஒரு ரிசால்வோடு நாம் வந்து அந்த கர்மாவை பண்ணணும். நான் வந்து நிறைய தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு நான் வந்து ரெமெடியல் மெஷராக இந்த வேலையை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது,
சங்கல்பம் பண்ணிண்டு அது பண்ணுறோம் இல்லையா, அதனால் அதுக்கு பேர் பிராயஷ்சித்தம். இப்போ நான் வந்து 1008 காயத்ரி பண்ணுறேன் அப்படின்னா அது என்ன டைம் ஆகும்ல, அதுக்கு வேறு எல்லாம் வேலையெல்லாம் விட்டுட்டு தானே அதெல்லாம் பண்ணணும் இல்லை. அப்புறம் வேறு நடுவில் வந்து வேறு எதுவும் வேலையும் நம்மளால் வந்து இப்போ டிவி பார்த்துட்டே ஃபோன் பார்க்குறோமே அந்த மாதிரிலாம் அது பண்ண முடியுமா அப்படின்னா அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு நான் வந்து இப்போது ஸ்பெசிஃபிக் டைமை கொடுத்தாகணும். ஸோ அந்த கஷ்டத்தை நான் வாலண்டரியாக எடுத்துக்கிறேன் இல்லையா, அதனால் அந்த நிச்சயம் ஆனது அங்கே இருக்குது. ரிசால்வ் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஸோ பிராயஷ்சித்தம் அப்படின்னு சொன்னால் ஒரு நிச்சயத்தோடு அந்த தபஸை நான் பண்ணுறதுக்கு பேர் பிராயஷ்சித்தம். அதுவும் என்னமோ ஃப்ரீயாக பண்ணலை, நான் தப்பு பண்ணினதுக்கு ஒரு ரெமடியல் மெஷர். ஸோ சித்தம்னா நிச்சயா, தப்போ நிச்சய சம்யுக்தம், அது ரெண்டுத்தோட சேர்வை இருக்கே சம்யோகம். சம்யுக்தம்னா ஜாயின் பண்ணுறது, அதுக்கு பேர் பிராயஷ்சித்தம். ஸோ பிராயோ நாம தப புரோக்தம் சித்தம் நிச்சய உச்சியதே, தப்போ நிச்சய சம்யுக்தம் பிராயஷ்சித்தம் இதீரியதே.